ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெட்டெக் பிராண்டு தெர்மல் பிரிண்டர் RP327 இந்த பிரிண்டருக்கு ஹெட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு ஏன் நம்ம ஹெட்டு சேஞ்ச் பண்ணுறோம்னா, வந்து பிரிண்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ கஸ்டமர்னால ஹெட்டு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது ஹெட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பீஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 கையில் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் ஸோ சேஃபாக இதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் ஆன் ஆஃபோட கனெக்டரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த பார்ட் நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஹெட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இந்த கனெக்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஹெட்டுக்கு போகக்கூடிய சோர்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ரிமூவ் பண்ணியாச்சு.
அவ்வளோதான். நம்ம இந்த பாட்லேருந்து இந்த பாட்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹெட்டை கழட்டணும்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. என்ன காரணம்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ நான் இது எப்படி கழட்டலாம், ஆனால் கழட்ட முடியாது, அது கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ கட்டரை தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. மறக்காமல் ஸ்க்ரூஸ்லாம் வந்து ப்ராப்பராக கழட்டுங்க. கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ப்ராப்பராக கழட்டுங்க. என்ன காரணம்னா ஸோ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கட்டரோட இந்த பேஸ் பிளேட்டில் தான் இன்செர்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஸ்க்ரூ கழட்டும் போதும் சரி போடும் போதும் ப்ராப்பராக நம்ம அந்த ஹோல் நேரம் கரெக்டாக வச்சு சீட்டிங் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஸ்க்ரூவே பண்ணணும். இப்போது இங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இந்த பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே தான் கீட்ஸ்லாம் இருக்கும். இந்த கீட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நோஸ் பிளேயர் இல்லைனா கட்டிங் பிளேயர் ஏதோ ஒன்று இப்படி எழுதிங்கன்னா இந்த ராடு இருக்கும். இந்த ராடு தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியுங்களா, இங்கே 3 ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அலைன்மெண்ட் மிஸ் ஆகாமல் லாக் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ராடை ரிமூவ் பண்ணியாச்சு சேஃபாக. இப்போ வந்துட்டு நம்ம இந்த 3 ஸ்ப்ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்களா, கண்ணா பின்னு நடத்தினோம்னா ஸ்ப்ரிங்கு பறந்துடும். இந்த ஸ்ப்ரிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஆர்டர் போட்டாலும் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹெட்டை தனியாக எடுத்தாச்சு. இது நம்ம மிஷினில் வந்துக்கூடிய பழைய ஹெட்டு. இப்போ நியூ ஹெட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ண நியூ ஹெட்டு. முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஃபோர்ஸ் கையை வச்சு அழுத்துறதோ ஃபோர்ஸ் பண்ணாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்படி பண்ணிட்டு ஸோ ஆச்சு. இங்கே தெரியுங்களா, இந்த ஹோலில் வந்துட்டு அந்த நம்ம ராடை இன்செர்ட் பண்ணணும். ஸோ தெரியுங்களா, ராடு உள்ள வருது. ஸோ இந்த ராடு பாருங்கள் ப்ராப்பராக இன்னும் போகல. இங்கே ஒரு காட்டர் பின் மாதிரி இருக்கும். அந்த காட்டர் பின் போய் உள்ள சீட்டிங் ஆகணும்.
இந்த இடத்த ஃபுல்லாக சீட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம உள்ள ப்ரெஷ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கரெக்டாக ப்ராப்பராக சீட்டிங் ஆகிடுச்சு. இந்த இடம் இந்த அளவுக்கு சீட்டிங் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங்ஸை வந்து அப்படியே இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து நம்ம கையில் பிடிச்சி உள்ளே ஒரு வே இருக்கும், சர்க்கிள் மாதிரி. அந்த வேயில் உட்கார வச்சு மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக்கில் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ஃபிட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டச் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த பிளேட் ஹேண்ட் பண்ண டூல் வச்சுக்கோங்க. அந்த டூலை வந்துட்டு இப்படி சென்டராக வச்சுட்டு இப்படி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் லாக் ஆகி செட் ஆகிடுச்சு. நீங்கள் ஹெட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக ஸ்ப்ரிங் ஆகணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்ப்ரிங்கர்ஸ் வந்து நான் சேஃபாக வந்து உள்ளே ஹேண்டில் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஸோ நீங்கள் லைட்டாக இந்த பிரிண்டரை கொஞ்சம் லைட்டாக எட்ஜில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தெரியும். ஐ மீன் சொல்கிறது ஜர்க்காகிற அந்த ஃபீல் ஆகும். கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் ஓகே. எப்படின்னா நம்ம பிரிண்டர் கழட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டென்சிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு, அந்த ஸ்ப்ரிங்கோட டென்சிட்டி கரெக்டாக இருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் இருந்தாலே போதும். ஸோ கட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கட்டரை வந்து இங்கே ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கில் வந்து ப்ராப்பராக இன்ஜெக்ட் ஆகி உட்காந்துருக்கணும். லாக்கில் அப்படியே ஸ்லிப்லைஸாக உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ண ஹோல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த 4 ஸ்க்ரூவையும் செட் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு சாதாரணமாக 4 ஸ்க்ரூ போட்டுக்குங்க. 4 ஸ்க்ரூ போட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரிப் டைட் வச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ 4 ஸ்க்ரூ போட்டாச்சு. கொஞ்சம் டார்க் டைட் கிரிப் டைட் நல்லா ஓரளவுக்கு நம்ம ஹேண்ட் லெவலில் கிரிப் டைட் வச்சுங்க. ரொம்ப கிரிப் டைட் வச்சிங்கன்னா டேமேஜ் ஆகிரும். பிளாஸ்டிக் தான், இந்த இது எல்லாமே பிளாஸ்டிக். ஓகே, இப்போ ஹெட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மிஷினில் வந்து இன்செர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் ஆகிடுச்சு. கேபிள்ஸ் எல்லாமே இந்த வே வழியாக எடுக்கணும். இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு வே இருக்கும், இந்த வே வழியாக எடுக்கணும். ஓகே, நான் எடுத்துட்டேன். இப்போது கிரவுண்டோட கேபிள் வந்து இங்கே ஒன்று வரும், இங்கே கட்டரில் ஒரு ஸ்க்ரூ வரும், இதில் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ 1.5 mm ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இங்கே ஒரு கிரவுண்ட் ஓகே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூவில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட ஸ்க்ரூ போட்டிருக்கேன். கிரவுண்டோட ஸ்க்ரூ வந்து நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீர் செட் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து இது ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் கியர் வந்து கழட்டும் போதும் நீங்கள் எப்படி இருக்குன்னு ப்ராப்பராக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும் போதும் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்குங்க. பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை மாற்றிடாதீங்க, இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பிளேட் கீரோட இந்த பிளேட் வந்து ப்ராப்பராக உட்காரணும். ப்ராப்பராக உட்கார்ந்தால் தான் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த லாக் ப்ரெஸ் பண்ணுறது, ரொட்டேட் ஆகி பேப்பர் பீட் பண்ணி மேலே வர்றது எல்லாமே ப்ராப்பராக வரும். ஸோ அதனால் இந்த கியர் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம பிளேட்டு மட்டமாக இருக்கணும், அது ஃப்ரீஸாக இருக்கணும். சாரி, என்ன சொல்கிறதுனா ஃப்ரீயாக சிம்பிளோடைய ஹேட் பண்ண மாதிரி இருக்கணும். ரொம்ப மேலே தூக்கின மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக கழட்டும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பி நம்ம லாக் பண்ணும் போதும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா லாக் உட்காந்துருக்கலாம். நான் அப்படியே காட்டும் போது நானே வந்து மாட்டும் போது சரியாக மாட்டல, லைட்டாக அந்த பக்கம் தூக்கி இருந்துச்சு. இப்போ தூக்கி இருந்தால் என்ன ஆகும், கீர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். கீர் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மோட்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கியர் வந்து வந்து தேய்மான ஆகிரும், இல்லை டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் கேபிள்
பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த கேபிள்லாம் கரெக்டாக உள்ள செக் பண்ணிவிட்டுங்க. வெளியே வந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது லாக் பண்ணும்போது. ஸோ கட்டப்பட்ட ஸோ நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லாக்கர் இல்லைங்களா, இங்கே ஒரு ராடு மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். ஸோ இந்த ராடு மேலே வர மாதிரி வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த ராடு மேலே தான் வரணும், ப்ரெஸ் பண்ணுறக்கூடிய அந்த ராடு. ஸோ அப்போ தான் வந்து இங்கே இன்ஜெக்ட் ஆகும். ஓகே, இப்படி ப்ராப்பராக இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. எல்லா ஸ்க்ரூஸையும் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஹெட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணி பார்த்துருவோம். சரி, ஓகே. நம்ம கரெக்டாக ஆக்சுவலாக வந்து நம்ம கரெக்டாக பிரித்து திருப்பியும் வந்து ப்ராப்பராக வந்து இன்செர்ட்லாம் பண்ணி நம்ம ஹெட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ பேப்பர் ரோல் வச்சுருவோம். ரோல் வச்சுட்டு ஓகே, சென்சார் ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட் பேஜ் எடுத்து பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆஃப் பண்ணணும். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுற பட்டன் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு பவர் ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டக்கூடிய அந்த பேப்பர் பிரிண்ட் குவாலிட்டிக்கும் இப்போ இருக்க பிரிண்ட் குவாலிட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஹெட்டு சேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெட்டை வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.